எனக்கு ஆஸ்ட்ராலஜியில் ஒரு வேளை நம்பிக்கை இருக்கலாம், பட் அது வந்து நான் பார்க்குறதில்ல. அது என்னென்னா இப்போ பிளானட்டரி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு பிளானட்டரி மூமெண்ட், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார், இதோட உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வேளை உண்மையாக இருக்கலாம், அதனால் அஃபெக்ட் ஆகிறதுலாம். அதே சமயம் நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், இதுக்கு முன்னாடி இதுவரை நடந்த விஷயங்களை கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவார், ஒரு 90% கரெக்டாக சொல்லுவார். ஸோ இது மூலமாக கூட நீங்கள் அஸ்ட்ராலஜியை பிலீவ் பண்ணலாம். பட் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் விதிக்கப்பட்டது அப்படின்றாங்க. இப்போ எல்லாமே இப்போ விதிக்கப்பட்டதுன்னும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல டைம் வரும்போது ஆப்வியஸாக நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு நல்ல கோயிலுக்கு போவீங்க. இப்போ அவர் சஜஸ்ட் பண்ணுற கோயிலுக்கு நீங்களாக போவீங்க. அதே சமயம் இன்கேஸ் அவர் உங்களுக்கு கெட்ட காலம்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்கள் மைண்ட் ஐடலாக இருக்கும்போது இட் வில் கில் யூ. அதே மாதிரி எல்லாம் விதிக்கப்பட்ட விஷயங்கள்னும் போது நீங்கள் ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அதுவும் விதிக்கப்பட்டது தான். ஓகே, அதே மாதிரி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் விதிக்கப்பட்டது தான். நீங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லி தான் நீங்கள் பண்ணணும் கிடையாது, எல்லாமே தானாக நடக்கும். அப்புறம் எதுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்கணும்? அதே சமயம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ். இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அது நல்ல விஷயம். ஏன்னா எல்லாருமே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடு வராங்க, எல்லாம் பாசிட்டிவிட்டியோடு வராங்க. ஸோ நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, நடக்கும்ன்ற ஒரு பிலீஃப் வருது. அந்த பிலீஃப் என்ன ஆகுதுன்னா சயின்டிஃபிக்காக ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகி அதுக்குண்டான சோர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் அது நடந்துரும் நம்பிக்கை வரும்போது அதை நோக்கி செயல்படுங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆப்வியஸாக அது நடக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஜோசியம் பார்க்கணும் தேவையில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதே சமயம் நீங்கள் எந்த விஷயத்தையுமே ஒரு பிளான் பண்ணுங்கள். அது நல்ல காலமோ கெட்ட காலமோ நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எல்லாம் ஒரு ஃபைனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் எடுங்க, கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கலைன்னா கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கு ஒரு வேளை நெகட்டிவாக போச்சுன்னா அது ஓவர் கம் பண்ணுற எஃபர்ட்ஸ் எடுங்க. அப்படி நடக்கலைன்னா கூட அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைஃப் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் லைஃப்ன்றது ஒரு எப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நீங்கள் ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு உங்களோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எஃபர்ட்ஸ் போட்டு அது சக்ஸஸ் ஆனால் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். அதே சமயம் லைஃப் வில் பி இன்ட்ரெஸ்டிங் இஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் டுமாரோ.